அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நமக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டால், அந்த வாரத்தில் நமக்கு ஒரு சுபகாரியம் நடக்குமா, நல்லது நடக்கிறதுக்கான ஒரு நேரமா, பண வரவு இருக்குதா, நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அசுப பலனாக இருக்கா அல்லது சுப பலனாக இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. என்னதான் நீங்கள் திட்டம் போட்டு நிறைய காரியங்களை செய்தாலும் கூட உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கையை கடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த செலவை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த செலவு இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப தலைவலியை கொடுக்குது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருக்கலாம். சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அடுத்தவருக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது கிடையாது. சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபத்தை பெறுவாங்க. தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளுடைய அன்பை பெறுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் வங்கியில் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இது. செவ்வாய் 8ஆம் இடத்துல பயணிக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் தான் நடக்க போகுது. வியாபாரத்தில் நுணுக்கங்களை புகுத்துவீங்க. புதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. ஆரம்பத்தில் தொழில் தடுமாற்றம் ஏற்படும், பிறகு சூடு பிடிக்கும். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த காரியம் இப்போ எனக்கு நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக சித்தியாகும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. அரசியலில் உங்களுக்கு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. விரும்பிய பெண்ணினுடைய அன்பை பெறுவதற்கு அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கணிசமான கையிருப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. முயற்சிகளால் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். கணிசமான கையிருப்பு உங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. கடல் கடந்து பிரயாணம் செய்வீங்க. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பத்துடன் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, வியாபாரத்தில் கிடைத்த லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் அக்கறையாக படிப்பாங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழ் பெற்று வருவாங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் நினைத்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். சிறு வியாபாரிகள் கடை வைத்திருக்கிறவங்க கணிசமான லாபத்தை அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் மகத்தான சாதனை படைப்பாங்க. மேலும் ராகு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மையவே செய்ய இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சந்திரனும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்க இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. என்னதான் உங்களுக்கு திட்டம் போட்டு சில காரியங்கள் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வர்றதுக்கான ஒரு நேரமாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலும் உறவுகளில் அர்த்தமுள்ள இணைப்புகள் அடிவானத்தில் உள்ளது. மேலும் வேலையில் உங்களுடைய இலக்குகளை அடைய ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. நிதி ரீதியாக திட்டமிடுவதற்கும் வியூகம் வகுப்பதற்கும் இது ரொம்பவே நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். காதலில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குதாரர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய குறிப்பிடத்தக்க தருணங்களை அனுபவிக்கலாம். தனியாக இருந்தால் புதிய உறவுகள் எதிர்பார்த்த விதமாக உருவாகலாம்.
திறந்த தொடர்புக்கு இது ஒரு சாதகமான நேரம். எனவே உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க மற்றும் உங்களுடைய கூட்டாளியின் தேவைகளை கேளுங்க. உங்களுடைய இணைப்பை மேம்படுத்த ஒரு சிறப்பு தேதி அல்லது செயல்பாட்டை திட்டமிடுங்க. உணர்திறன் அதிகரிக்கக்கூடும் என்பதால் உணர்ச்சிபூர்வமான பதில்களை கவனத்தில் கொள்ளுங்க. நம்பிக்கையோடு எதையுமே மேற்கொள்ளுங்க. நம்பிக்கையும் நேர்மையுடைய எண்ணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விஷயங்கள் இணக்கமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றியை அடைய குழு பணி மற்றும் ஒத்துழைப்பில் அதிக கவனம் செலுத்தணும். கருத்துக்களை பகிர்வதும் புதிய பொறுப்புகளை ஏற்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இவை மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும். எந்த ஒரு மன கிளர்ச்சியான முடிவுகளையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மாறாக சவால்களை திறம்பட வழிநடத்த கவனமாக திட்டமிடுங்க. அதே போல் நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில் முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இருக்கவும், புதுமையான தீர்வுகளை கண்டறிய உங்களுடைய வளத்தை பயன்படுத்தவும், உங்களுக்கு இந்த அணுகுமுறையில் வேலையில் உற்பத்தி மற்றும் பலனளிக்கக்கூடிய வாரத்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பணத்தை பொறுத்த வரைக்கும், நிதியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வரவு செலவு திட்டங்களையும் செலவு செய்யக்கூடிய பழக்கங்களையும் மதிப்பிடுவதற்கு இது ஒரு நல்ல நாட்கள். எதிர்கால இலக்குகளுக்காக சேமிப்பீங்க. முன்னுரிமை அளிக்க இது ஒரு சிறந்த நேரம். எந்த ஒரு பெரிய கொள்முதல்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றும் தேவைப்பட்டால் நிதி நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது கூடுதல் சிறப்பு. வருமானத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எனவே விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை தேடுங்க. இந்த கவனமாக இதில் நீங்கள் திட்டமிட்டு எதிலுமே செயல்பட்டீங்க அப்படின்னா நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி கொள்ளும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. யோகா அல்லது தியானம் போன்ற தளர்வு மற்றும் மன அழுத்த நிவாரணத்தை ஊக்குவிக்கக்கூடிய செயல்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நீங்கள் ஒரு சீரான உணவை பராமரிப்பதை உறுதி செய்து ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்க நீரேற்றமாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சிக்காக நேரத்தை ஒதுக்குவதும் மிகவும் நன்மை. இது ஆற்றல் அளவை அதிகரிக்கும் மற்றும் மனநிலையை மேம்படுத்தும். உங்களுடைய உடலில் தேவைகளுக்கு கேட்ட தேவைப்படக்கூடும் போது ஓய்விடுங்க. சுய கவனிப்பில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது. வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைமுறை, புத்திசாலித்தனம், சுதந்திரமானது, அர்ப்பணிப்பு, வசீகரமான, விவேகமான இவையெல்லாம் உங்களுடைய ராசியின் பண்புகளாக இருக்கும். உங்களுக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கு உரிய, சிக்கலான, உடைமை, திமிர் பிடித்த, தீவிரமான அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சின்னம் தேள், உங்களுடைய உறுப்பு நீர். உடல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பாலியல் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய பண்புகளில் அடிப்படையில் இதெல்லாம் வருது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்திங்கன்னா ஊதா மற்றும் கருப்பு. அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா 4. அதிர்ஷ்டமான கல் சிவப்பு பவளம். விருச்சிக ராசியில் பொருந்தக்கூடிய அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான தொடர்பு, அதாவது கடகம், கன்னி, மகரம், மீனம் நல்ல பொருந்தக்கூடிய தன்மையாக ரிஷபராசியும் விருச்சிக ராசியும் இருக்கும். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தையுமே எடுத்தங்கவிழ்த்தன நீங்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களுக்குமே இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு விஷயங்களை யோசித்து வைத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்பு தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்மையானதாகவே இருக்கும். மேலும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை யோசித்து பேசுகிறது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே பாடுபட்டெல்லாம் சொல்லி புரிய வைக்கக்கூடாது. அவர்களுக்கு புரியல அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் விடுறதே ரொம்ப நல்லது. இப்படியாக உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.